திரு பாலச்சந்தர் குறுக்கிட விரும்பார், அவற்றையும் கேட்டு வந்தார். திரு பாலச்சந்தர். எஸ், சொல்ற மாதிரி ராகுல் காந்தி மேல உள்ள வருத்தத்தினால ஹிஸ்டரி வில் ஜட்ஜ் மீ கனிவாக அப்படின்னு அவர் சொல்லலை. கான்ஸ்டன்டைன் வந்து சரியான தருணத்தார். எந்த ராகுல் காந்தி வந்து பேப்பரை கிழிச்சு போட்டார், அதுக்கும் பொருளாதார கொள்கைக்கு சம்மந்தம் கிடையாது. இவர் வந்து ஹிஸ்டரி வில் ஜட்ஜ் மீ, தி ஃபியூச்சர் வில் ஜட்ஜ் மீ ஃபேர்லின்னு சொல்லி அவர் சொன்னது எந்த அடிப்படையிலனா, பத்திரிகைகள் திரும்ப திரும்ப அவரை வந்து தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. திரும்ப திரும்ப அவர் மீது தாக்குதல் நடத்தி அவர் எவ்வளவு சொல்லிட்டு பொறுமை, இஸ் நாட் a man given to anger. அவர் சொன்னாரு, ஒரு கோயலிஷன் பாலிடிக்ஸ்ல இருக்குங்கிறத உணர்ந்து நீங்க பேசணும். கோயலிஷன் பாலிடிக்ஸ்னா அக்கோமடேஷன் ரொம்ப தேவைப்படுறது. ஆனா அந்த ஒவ்வொரு அக்கோமடேஷன் நீங்க இது மாதிரி குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வரலாற்று எதிர்காலத்தில் என்னை பற்றிய கணிப்பு இன்னும் கனிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ராகுல் காந்தி ஆக்ஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னொன்னு நீங்க டிஸ்கஷனுக்கு வரும்போது அதை பேசுறேன், எல்லாரும் பேசணும். இன்னைக்கு அந்த பொருளாதார கொள்கைகள் பின்பற்றப்படுகிறதான்னு நீங்க எப்ப டிஸ்கஸ் பண்றீங்களோ அந்நேரம் என்னுடைய கருத்து இல்ல. இப்போ நீங்க உங்கள்கிட்ட தொடங்கலாம் சார். நம்ம அவர் பற்றிய பெருமைகளை எல்லோருமே சொல்லிட்டாங்க. நீங்க அந்த பாதையில் நம்ம பயணிக்கிறோமா அப்படின்னு நம்ம பேச இல்ல. அந்த பாதையில பயணிக்கல. இவங்க அந்த பாதையை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. நான் இதை சொல்ல வேண்டியதில்லை. உடனடியா வந்து அமிர்த கால ஆரோக்கியன்னு சொல்லுவாங்க, அமிர்த காலம் வருதும்பாங்க. இந்த மாதிரிலாம் பேசத்தான் தெரிஞ்சது. நான் ஒண்ணு திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த டைரக்டரேட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பொருளியல் இது இயக்ககம்ங்கிறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கு. அவங்களுக்கு கீழே உள்ளவங்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் 2014 இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் வந்து எக்கானமி வந்து நல்லா போய்கிட்டு இருந்தது. எதனால? அது வந்து அங்க ஏற்கனவே பண்ணி வச்ச காரியங்கள்னால விளைந்த விளைவு. ஆனா அதுக்கப்புறம் எக்கானமி வாஸ் ஸ்லைடிங் டவுன். இவங்க எல்லாரும் பொய் சொன்னாங்க. கொரோனா வந்ததுனால நம்ம எக்கானமி கீழே போயிடுச்சு. கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே கீழே போயிடுச்சு. அதுதான் உண்மை. டிமானிட்டைசேஷனை பத்தி இவங்களுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் கொண்டு வர தைரியமே கிடையாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க ஃபெயிலியர். அதை பத்தி இவங்க பேச மாட்டாங்க. ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது வந்து நான் வந்து என்னுடைய ஆசைக்காக வேண்டி பொருளாதாரம் பிரமாதமா வளர்ந்திருக்குன்னு சொல்றதுல பொருளாதாரம் வளரல. பொருளாதார வளர்ச்சியை பற்றி கணிப்பவர்கள் அரசிலேயே இருக்காங்க, வெளியிலே இருக்காங்க. அந்த கணிப்பு என்ன சொல்லியிருக்குங்கிறது நிச்சயமா பார்க்கணும். விவசாயிகளை பொறுத்த மட்டும் என்ன சொன்னாங்க? வருமானத்தை ரெட்டிப்பாக்கணும்னாங்க. விவசாயிகளை பற்றி இவங்களுடைய பொருளாதார இயக்கம் தான், புள்ளியியல் இயக்கம் தான் மறுபடியும் சொல்லிச்சு. நெட் இன்கம்ங்கிறது வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த 10 வருஷத்துல கூடவே இல்லைன்னு சொல்லிச்சு. இதெல்லாம் வந்து அவங்க பேச மாட்டாங்க. அவர் வந்து ரிஃபார்ம்ஸ் வித் ஹியூமன் ஃபேஸ் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப முக்கியமான ஒரு சொல் அது வந்து. ஆனா இங்க நடந்தது என்ன? கேபிட்டலிசம் நடந்தது, கிரானிக் கேபிட்டலிசம் நடந்தது. சில பேர் கேபிட்டலிஸ்ட்லயே பல பேருக்கு வந்து இங்க நடக்கிறது வந்து மகிழ்ச்சியா இல்லை. ஏன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. இதுதான் இன்னைக்கு நடக்கிறது. அதனால வந்து மன்மோகன் சிங் வகுத்த பாதையை இவர்கள் பின்பற்றவில்லை. முக்கியமா ஒரு விஷயத்தை சொல்லணும், மன்மோகன் சிங் மேல ஒரு குற்றவியல் வழக்கு போட்ட பெருமை தான் இவங்களுக்கு உண்டு. இன்னைக்கு போய் பேசி நிக்கிறாங்க, எல்லாரும் போய் அஞ்சலி செலுத்துறாங்களே. அன்னைக்கு அவர் மேல ஒரு குற்றவியல் வழக்கு போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தான் சென்ட் த பேப்பர்ஸ் டு மீன்னு சொல்லி சொன்னாரு. இது வரலாறு. இது எல்லாமே நம்ம மனசுல வச்சுக்கணும்.